தளபதி விஜய் தானே இன்றைக்குமே டிவிக்கு தான் நமக்கு. என்னோட கருத்து என்னன்னா சீமா வந்து ஒரு தடவை வந்து அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்து பார்ப்போம். விஜயகாந்துக்கு ஓட்டு போட்டிருந்தா ஒரு வாய்ப்பு இருக்கும் அவருக்கு. அவர் செத்த அப்போ எல்லாம் அழுகுறாங்க. திமுக தாங்க எப்போவுமே. நாங்கள் வந்து 2026 அரசியலில் பதில் சொல்லுவோம். எலெக்ஷனில் ஜெயிச்சு கண்டிப்பாக பதில் சொல்லுவோம். திமுக காரங்க எல்லாமே பதில் சொல்லுவாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்கா இருக்கும்? தளபதி விஜய் தானே இன்றைக்குமே டிவிக்கு தான் நமக்கு. சீமானுக்கு தான். எதனாலன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இப்போ அவங்க 2 பேரும் ஆட்சி நடத்தி ரொம்ப இதாகிட்டாங்க. மாறி தான் ஊழல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்களுக்கு இந்த முன்னேற்றமும் செய்கிறது கிடையாது. என்னோட கருத்து என்னன்னா சீமா வந்து ஒரு தடவை வந்து அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்து பார்ப்போம். இருக்கலாமே, 2 பேர் தானே மாற்றி ஆண்டிகிட்டு இருக்காங்க. ஒரு வாட்டி கொடுக்கணும்னு என்னோட ஆசை. கண்டிப்பாக தளபதிக்கு தானே. தளபதி விஜய் தான். டிவிக்கே தான். ஏன்னு சொல்ல முடியுமா? அவர் வந்தால் நல்லாயிருக்கும். இத்தனை வருஷமாக இவங்க தான் இருக்காங்க, அது எந்த மாற்றமும் இல்லை. இந்த வாட்டி கண்டிப்பாக தளபதி வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற ஆட்சியில் வந்து என்னென்ன குறைகள் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? லைக் அவங்க நல்லா நடத்துகிறாங்களா, இல்லை வந்து சும்மா புதுசாக ஒருத்தவங்க வருங்கிறதுக்காண்டி டிவி கேட்க இது பண்ணுறேன்? இல்லை, எல்லாமே மாற்றம் தானே. இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இதெல்லாம் இல்லை. அவங்களும் நல்லா தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு மாற்றம் தானே. அதாவது ஒரே ஆளாக இருந்துக்கிட்டே இருந்து என்ன பண்ண போகிறாங்க? அடுத்த ஆள் வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். ஒரு மாற்றம் இருந்துகிட்டே இருந்தால் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியும் அப்படிங்கிறதுக்காண்டி. எல்லாமே கிடச்சாதான், ஒரு வாய்ப்பு கிடச்சாதான் யார் என்னென்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை தான். டிவிக்கே தான். எதுக்காக ஆதரவு தெரிவிக்குன்னு சொல்ல முடியுமா? அப்போ வந்து திமுக அம்மா கட்சி 2 இருக்காங்க. அப்புறம் புதுசாக ஒரு மாற்றம் வரக்காண்டி தான் விஜய் அந்த வாய்ப்பு கொடுத்தா வந்திருப்பாப்புல. அவருக்கு வாய்ப்பு தரல. அப்போ செத்த அப்புறம் கொஞ்சம் அழுதுட்டு இருந்தால் அதில் பிரயோஜனமே கிடையாது. இருக்கும்போது வாய்ப்பு கொடுத்தாச்சும் ஒரு மாற்றம் வரும், அவ்வளோதான். வேறு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏதாச்சும் ஒரு மாற்றம் வரணும், அவ்வளோதான். இப்போ இருக்கிற விஜயகாந்துக்கு ஓட்டு போட்டிருந்தா ஒரு வாய்ப்பு இருக்கும் அவருக்கு. ஏதோ ஒன்று பார்த்துருக்கலாம். அவர் செத்த அப்புறம் எல்லாம் அழுகுறாங்க. அதுமாரி இல்லாமல் ஒரு வாய்ப்பு கொடுத்தா வாய்ப்பு கொடுக்கலாம். தளபதிக்கு ஓட்டு போட்டு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாருன்னா அவர் பண்ணுறதை நீங்கள் பாருங்கள். சப்போஸ் பிடிக்காட்டி நீங்கள் அப்புறம் போட வேணாம் அவருக்கு. அதுதான் நம்ம கருத்து. டிவிக்கே ஏன்னு சொல்ல முடியுமா? எதனாலன்னு சொல்ல முடியுமா? ரசிகர், சின்ன வயசுலேருந்து ரசிகர் விஜய் தான். என்னோட ஆதரவு டிவிக்கு. ஏன்னு சொல்லாமா? அப்போ ஆரம்பத்துலேருந்தே நான் விஜய் ரசிகர். இப்போ அவர் வந்தால் ஒரு மாற்றம் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். விஜய் நீங்கள் ரசிகர்களால விஜய்க்கு டிவிக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்றதுக்காக இல்லை. இப்போ இன்னைக்கு இதுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது. அவர் வந்தால் ஒரு மாற்றம் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டில் என்ன குறைகள், எதனால் பார்க்குறீங்களா? இதெல்லாம் செஞ்சுருக்கலாம், இதெல்லாம் சரியாக செய்யலை, அதனால் வந்து ஒரு மாற்றம் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு. இப்போ இருக்க கவர்மெண்ட்டில் வந்து இப்போ நாங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கோம். ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டுது. ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஒரு கரெக்டான அவங்க சொல்கிற ஸ்கீம் எதுவுமே நம்ம இதுக்கு வந்து சேர மாட்டுது. அதுக்காக சரி வேறு ஒரு ஆள் கொடுத்தா, 2வது இவங்களே ஒரு ரொம்ப நாளாக இது பண்ணிட்டே இருக்காங்க. வேறு ஒரு மாற்றம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்றதுக்காக நம்ம டிவிக்கு ஆதரவு பண்ணலான்ருக்காங்க சார். எதனாலன்னு சொல்ல முடியுமா? இல்லை, இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவங்க எல்லாமே நான் ஆட்சி நல்லதாக கொடுக்கல. ஸோ இப்போ புது மாற்றம் தேவைப்படுது. இப்போ மாற்றத்தை நோக்கி முன்னேறோம். ஸோ விஜய் வந்தான்னா நல்லதாக அரசியல் பண்ணுவார் நம்புகிறோம். இதுக்கு முன்னாடி ரசிகர் மன்றத்தில் இருந்திருக்கீங்களா, இல்லை வந்து புதுசாக ஒரு கட்சி வந்ததால் அவருக்கு ஓட்டு போடுறேன்னு நினைக்கிறீங்களா? அது நான் விஜய் ரசிகன். நான் அதனால் விஜய்க்கு நான் ஆதரவு கொடுக்கலான்னு இருக்கேன். சரி, இப்போ இருக்கிற ஆட்சியில் என்ன குறைன்னு நீங்கள் நினைக்கிறேன்? எது வந்து இவங்க சரியாக பண்ணலை, அதனால தான் இப்போ டிவிக்கு நான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்ட்டு சொல்லுங்கள் சார். மக்களோட வாழ்வாதாரத்தை ஃபஸ்ட்டு பிடிக்கிட்டாங்க சார். ஆட்சி சரியாக நடக்கலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதிகமாக கொள்ளை நடக்குது. சரியான ஆட்சி முறையே இல்லை இந்த ஆட்சியில். இதுக்கு முன்னாடி அம்மா ஆட்சியாவது நல்லா இருந்தது. இப்போ இந்த ஆட்சி சரியில்லை சார். கண்டிப்பாக டிவி கேக்கு தான். எதனாலன்னு சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பார்த்திங்கன்னா விஜயோட தீவிர ஃபேன். ஸோ அண்ணா வந்து பார்த்திங்கன்னா அவரோட புகழோட உச்சத்தில் இருக்கும்போதும் அரசியலுக்கு வரணும் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு வராரு. அவரோட கொள்கைகள் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவர் புதுசாக வந்து ஒரு மாற்றம் உருவாக்கணும் அப்படின்னு. அதாவது நம்ம இத்தனை ஆண்டுகளுக்கான ஆட்சிகளை நம்ம பார்த்துட்டோம். எதுவும் வந்து வரதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறாங்க, ஆனால் வந்து எதுவுமே அதை நிறைவேற்றினதில்லை. ஸோ அண்ணன் வந்து புதுசாக எல்லாத்தையும் மாற்றுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அவருக்கு தான் நம்ம ஆதரவு கொடுக்க போகிறோம். ஆனால் என்னோட ஆதரவு வந்து நாம் தமிழர் கட்சிண்ணே. ஏன்னு சொல்ல முடியுமா? அதான் அது நமக்காக எல்லா விஷயத்துலையுமே போராடுறாப்புல. யாரும் இல்லை, ஆக்சுவலாக இதுவரை இருந்த அரசியல் கட்சிங்களாம் எடுக்காத இஷ்யூஸ்லாம் எடுத்து நமக்காக போராடிட்டு இருக்காரு. அதனால என்னுடைய ஆதரவு வந்துட்டு அண்ணாமலை அவர்களுக்கு தான். பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏடிஎம்கே கூட்டணிக்கு இவங்க சப்போர்ட்? ஆமாம், ஏடிஎம்கே கூட்டணி அண்ணாமலைக்கு தான் ஃபுல் சப்போர்ட்டு. எதனால் நீங்கள் அண்ணாமலைக்கு, அதாவது ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஆதரவுன்னு சொல்ல முடியுமா? இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஏடிஎம்கே ஆட்சிலையும் நம்ம இருந்திருக்கிறோம், டிஎம்கே ஆட்சிலையும் இருந்திருக்கிறோம். நமக்கு புதுசாக ஒரு தலைவர், கொஞ்சம் பிரில்லியண்ட்டானவர், கொஞ்சம்
அரசியல் தெரிந்தவர் வரணுன்றதான் நம்மளுடைய ஆசை. அதனால் அண்ணாமலை, ஏன்னா அவர் எஜுகேஷன்லேருந்து ஐபிஎஸ்லேருந்து வந்திருக்கிறாரு. ஸோ அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என் ஆதரவு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான். ஆனால் அது ஜெயிக்குமான்னு தெரியாது. ஆனால் ஒரு அதிமுக ஜெயிச்சிடும் கண்டிப்பாக. அதிமுக ஜெயிக்கும். ஸோ ஏன் என்டிகே வராது, ஏடிஎம்கே ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படி எதாவது சொல்லலாமா? அது இப்போதைக்கு கொஞ்சம் பலமாக இல்லை. அது இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதிமுக தான் அடுத்த வாட்டி நல்லா வளர்ந்துருக்குது. அதான் ஜெயிக்கும். டிவிக்கு தான். ஏதோ புதுசாக தான் எது மாற்றம் தெரியணுமா? கிடையாது. ரசிகர் தான். ரசிகர் தான். டிவிக்கு புதுசாக வராரு, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். தளபதி தானே. கட்சிக்கா? டிவிக்கு விஜய்க்கு தானே போலன்றீங்க. ஏன்னு சொல்ல முடியுமா? இருக்கிறவங்க எதுவும் பண்ணல, அவர் ஏதாவது பண்ணுறாரான்னு பார்க்கலாம் தானே. ரசிகரா இல்லை கட்சியில் ஏதாவது? ரசிகர்லாம் இல்லைண்ணே, ஓட்டு போட்டு பார்க்கலாம். திமுக தான். எதனாலன்னு சொல்ல முடியுமா? அப்போ ஸ்டாலின் வந்து நிறையா பண்ணுறாரு, மக்களுக்காக நிறையா பண்ணுறாங்க. லேடிஸ்க்காக வந்து 1000 ரூபா பணம் கொடுக்குறாங்க மாதம். அதெல்லாம் வந்து நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ நிறைய பஸ் விட்ருக்காங்க, வயசானவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு டவுன் பஸ்ஸாக விட்ருக்காங்க, ஃப்ரீ பஸ்ஸு. டிவிக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, அவர் சொல்கிறாரு எல்லா சின்ன இளம் வயதினர்கள் எல்லாருமே வந்து டிவிக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு சின்ன பையங்கிற ஒரு யங்ஸ்டர் அப்படிங்கிறனால நீங்கள் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த கட்சியை பற்றி நல்லா வருமா அந்த வாட்டி? அதெல்லாம் கஷ்டம் தாங்க. இதெல்லாம் வந்து திமுக தாங்க எப்போவுமே. அவங்க தான் 75 வருஷமாக இருக்காங்க, அப்பா இதுலேருந்தே இருக்காங்க தான். இதனால ஸ்டாலின் வந்து அவர் வந்து சொல்கிறாரு, அன்கிள்னு சொல்கிறாரு, அதெல்லாம் வந்து தப்பு. அதெல்லாம் சொல்லவே கூடாது. என்னதான் இருந்தாலுமே வந்து இப்போ கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு, எடுத்தோன்னே வந்து அன்கிள்னு சொல்கிறான், தப்பு அவரை. நாங்கள் வந்து 2026 அரசியலில் பதில் சொல்லுவோம், எலெக்ஷனில் ஜெயிச்சுவோம், கண்டிப்பாக பதில் சொல்லுவோம். திமுக காரங்க எல்லாமே பதில் சொல்லுவாங்க. அவர் வந்து 50 வருஷமாக இருந்திருக்காரு, பல தோல்வியை சந்தித்தாலும் வந்து இப்போ வெற்றி கண்டிருக்காரு. சும்மா வந்தோடனே நேரம் வந்து உட்காரல, அதெல்லாம் தப்பு அவர் சொல்கிறது. அதேமாரி வந்து திமுக வந்து போடுவாங்க, சில இளைஞர்கள் இருக்காங்க, விஜய் இருக்காங்க, போடுவாங்க. அதெல்லாம் சொல்ல வைக்காது, போடுவாங்க. நான் வந்து தலை ஃபேனு. என்ன இருந்தாலும் கட்சினா வந்து திமுக தான் எப்போவுமே. டிஎம்கே ஏடிஎம்கே தான். எதனாலன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இப்போ டிஎம்கே ஒன்றும் செய்யறதில்ல, ஒரு பிரச்சனை மக்களுக்கு எதுவும் செய்யறதில்ல ஒன்றும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறையா வாக்குறுதி கொடுத்தாரு, வேலை வாய்ப்புன்னு சொன்னார், வேலை வாய்ப்பு எதுவும் பண்ணல. ஏடிஎம்கே வந்தால் கொஞ்சம் நல்லா கிடக்கும்னு நினைக்கிறேன். சரி, அவங்க வந்து அதெல்லாம் கரெக்டாக பண்ணி தருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி அதான் பண்ணிக்கிட்டு நல்லா தான் பண்ணாங்க, இதுக்கு மேலே பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இப்போ இந்த 1000 ரூபா உதவித்தொகை, இந்த ஃப்ரீ பஸ் இதெல்லாம் விட்டுருக்காங்கல்ல, அதெல்லாம் எதுக்கு ப்ரோ, வேஸ்ட்டு ப்ரோ. அதெல்லாம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. 1000 ரூபா பணத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க, அவங்களே சொல்லி காட்டுறாங்க ஃப்ரீ பஸ்ஸுன்னு 2024. அதெல்லாம் வேணாம், ஏடிஎம்கே வேணாம். டிவிக்கு விஜயை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. வரட்டும், யார் வந்தாலும் நல்லா சொல்லிடுவேன். என் ஓட்டு வந்து ஏடிஎம்கே தான். டிவிக்கு வந்தாலும் நல்லா தான், ஏடிஎம்கே வந்தாலும் நல்லா தான். ஆனால் டிஎம்கே வேணாம் எனக்கு. டிஎம்கே இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன் கேட்டிங்கன்னா, புதுசாக வரவங்க வந்து நம்ம பற்றி தெரியாது நமக்கு. இப்போ விஜய் சாரே வராருன்னா நம்ம அவரை பற்றி சினி ஃபீல்டு தான் நமக்கு தெரியும். ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எதுவும் தெரியாது. வெளிப்படையாக சொல்கிறாங்க. நம்ம வந்து இப்போ இருக்கிற வந்து செய்வாங்கன்னா கொஞ்சம் இப்போ உடவு போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா நமக்கு பின்னாடி உள்ளவங்க நிறைய பேர் ஓட்டு போட்டு அவங்க வந்து ஜெயிக்க வச்சுருக்காங்க, போயிட்டுருக்கு. திருப்பி இதில் வந்து திருப்பி நம்ம அவரை தான் எதிர்பார்க்குறோம். நம்ம வந்து ஏன்னா செய்வார நமக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ தானே ஃபுல்லாக உள்ளே வந்திருக்காரு. ஒரு பிஃபோர் இயர்லி போகட்டும், பார்த்துக்கலான்ட்டு. அவர் சைடோட இன்னும் வெளியில் உங்களுக்கு இன்னும் பப்ளிசிட்டி ஆகும்ல. அதுக்கு பிறகு நம்ம வந்து மக்களாட்சி தானே, அதுக்கு பிறகு டிசைட் பண்ணி நம்ம அதனால் இன்னும் முழுமையாக களத்துக்கு வரல நினைக்கிறீங்களா? களத்துக்கு இன்னும் முழுமையாக வரல. அவர் இன்னும் பெட்டராக செய்யணும்னு நினைக்கிறேன். அவங்க வேறு ஒன்றும் கிடையாது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் ஆக்டர்ஸ் ஃபீல்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பப்ளிக்கில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மக்களுங்க எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, அரசியலில் நிறையா பண்ணுறாங்க. இதனால இன்னும் வெளியில் நிறையா பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். வந்து களத்துக்கு வரணும்னு இன்னும் எதிர்பார்க்குறோம். ஏன்னா அப்படி வந்தால் தான் வந்து ஆட்சியை வந்து இன்னும் முழுமையாக படுத்த முடியும் வந்து.